சீத்தாப்பழம். ஒவ்வொரு வீட்டில் வந்து மரம் வச்சு வளர்ப்போம். இங்கெல்லாம் வந்து எங்கள் ஊரெல்லாம் அப்படி தான். இப்போ என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து வீட்டில் வந்து தோப்பு துறவு வீடு அந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே சீத்தா மரம் இருக்கும். இதெல்லாம் ஒரு மாடு கட்டை வந்தேன், அந்த நெக்கில் கிடக்கு, இவ்வளோ காய் கிடக்கு பாருங்கள். இங்கே வந்து சீத்தாப்பழத்துக்கு வந்து அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் இல்லை, அதுதான் உண்மை. காய் வந்து கொலை கொலையாக கிடக்காங்க. அன்றைக்கி எங்கன்னா காய் கிடக்கு. இது வந்து பெரிய மரமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு புல்லை கண்டுக்கிறதுல இந்த காயை வந்து சீத்தாப்பழம் எங்கள் ஊரில் வந்து காய் மரம் வந்து எங்கே வேணாலும் பார்க்கலாமுங்க. சீத்தாக்கண்டு வந்து எங்கள் ஊரில் எங்கே வேணாலும் பார்க்கலாம். மரம் காய் வந்து அந்த அளவுக்கு கிடக்கும். பார்த்தேன். இப்போ இதை ஏண்டி வேலை இல்லாமல் வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்களா? எங்கள் ஊரில் சீத்தாப்பழத்துக்கு வந்து மவுசு இவ்வளோதாங்க. அன்றைக்கி மதுரை போயிட்டு வரையில் கேட்குறேன், சீத்தாப்பழம் எவ்வளோன்னு? கிலோ 70 ரூபா அப்படிங்கிறாரு. 70 ரூபாயா? நம்ம ஊரில் காட்டுக்கு காடு பழம் கிடக்கே, காய் கிடக்கேன்னு நினச்சிட்டு வந்தேங்க. ரொம்ப சந்தோஷம். யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள், அப்படிங்க அனுப்பிச்சி விட்றேன் காயா, நீங்கள் பழுக்க வச்சு சாப்பிடுங்க.